கிடைக்காது. சுவாமி நினைப்பாரு, உள்ளன்போடு நமக்கு பக்திய சுவாமியா நமக்கு கொடுக்குறானான்னு தான் நினைப்பாரு. அதுதான் முக்கியம். இப்பெல்லாம் பூக்குடி இறங்கி இருமுடி கட்டி சாமியை பார்த்தோன்னே எல்லாம் கொடுத்துருவாரா? நமக்கு கண்டிப்பா எதுவுமே கொடுக்க மாட்டாரு. நீ என் மேல கோவிச்சாலும் பரவாயில்ல. உண்மையான பக்திய சுவாமிக்கு செலுத்தணும். 24 மணி நேரமும் மனசுக்குள்ள தர்மசாஸ்திரங்களுடைய மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் இருக்கு. இந்த மாலையை போட்டிருக்கோம். இந்த நேரங்கள்ல சுவாமி என்ன செய்யணும்? மனப்பூர்வமா அந்த சுவாமியை நினைஞ்சுட்டே இருக்கணும். அதுதான் சுவாமி கொடுக்குற பக்தி. சுவாமி நம்மள்கிட்ட எதுவுமே கேட்கல. இதை கூட அது கூட நம்ம சாமி சொன்னாரா? பூக்குடி இறங்கி தான் நம்ம இருபடி கட்டிட்டு வந்தா தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் சொன்னாரா? சொல்லல. நம்மளுடைய மனம் என்ன செய்யணும்? சுவாமி மேல இருக்கக்கூடிய ஒரு பக்தி. சுவாமிக்காண்டி எதுவுமே பண்ணல. இறைவா, என்னால என்ன முடியுமோ அதை நம்ம இறைவனுக்கு நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு தான் இவ்வளவு விஷயம்.